நிறைய பேர் பார்த்தோன்னா ப்ரோ வாரத்துக்கு எத்தனை நாள் ப்ரோ ஹோம் ஒர்க் அவுட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், வாரத்தில் எத்தனை நாள் ப்ரோ ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தோன்னா ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து 1 வீக் இருக்குது. ஸோ 1 வீக்கில் வந்து 3 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ மிச்சம் இருக்க 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமாக 5 டேஸ் வந்து ஜிம்முக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சம் இருக்க 2 டேஸ் பார்த்தோன்னா வந்து நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ கார்டியோ ஒர்க் அவுட் குண்டாக இருக்கிறவங்க தான் பண்ணணும். ஸோ அவங்க பாடியில் ஃபேட் வந்து லூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்க பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து கார்டியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வாரத்தில் 3 நாள் போங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா 2 நாள் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. ஸோ எதுக்கு அந்த ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் மசில்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நீங்கள் ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். அப்போனா தான் உங்கள் மசில்ஸ் வந்து க்ரோத் ஆகும். அதனால உங்கள் மசிலுக்கு ரெக்கவரி டைம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ வாரத்தில் பார்த்தோன்னா எல்லா நாளுமே ஜிம் போயிட்டு, வாரத்தில் எல்லா நாளுமே வந்து நீங்கள் வீட்டில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து மசில்ஸ் ரெக்கவரி டைம் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்கள் மசில்ஸ் வந்து வளராது. அதனால ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வாரத்தில் 5 நாள் போங்க. ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் வாரத்தில் 5 நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் ப்ரோ எல்லா நாளுமே ஜிம் போகலாமே அப்படின்னு, நீங்கள் எல்லா நாளுமே ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லா நாளுமே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் வந்து வளர்கிறதுக்கு நீங்கள் டைம் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால் வந்து உங்கள் மசில்ஸ் வந்து வளராது. ஸோ எதுக்கு அந்த 2 நாள் வந்து லீவ் விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்கள் மசில்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வந்து டைம் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்போனா தான் உங்கள் மசில் வந்து வளரும். அதுக்காக தான் அந்த 2 நாள் வந்து ரெஸ்ட் விட சொல்கிறேன். மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வந்து ஜாயின் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியட்டும். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ்.